ராஜா சாருடைய காலத்துல நம்ம ரிவ்யூ பண்ணல அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கா? ரொம்ப ஆக்டிவா நெறைய படம் பண்ணியிருக்காரு. ஒரு 1000 படங்களுக்கு மேல பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டத்துல நீங்க ரிவ்யூ பண்ணலன்னு ஒரு வருத்தம் இருக்கா? அந்த காலகட்டம் முடிஞ்சுதா என்ன? அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா, அ வெல் அது செட். அது அது எதுவும் நம்ம கடந்த காலம் மாரி பேச வேண்டாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய இயக்குனர்கள் எல்லாமே வேலை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. மிஷ்கின் அவர்களோட சைக்கோ பண்ணதும், தியாகராஜன் குமாரராஜாவோட போன வருஷம் மாடர்ன் லவ் ஆந்தாலஜி பண்ணதும், அ இந்த மாரி இந்த வரிசையில நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம்ல. வெற்றிமாறன் அவர்களோட விடுதலை 1 பண்ணது. இது எல்லாமே சமீப கால படங்கள் தானே. ஒரு ஒரு மனுஷனுடைய ஞானம் என்பது என்னங்கிறத அவரு ஒத்துக்கவே இல்ல. எல்லாரும் என்ன ஞானின்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் நான் 0ல தான் இருக்கேங்கிறது தான் அவர் ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு இன்டர்வியூலயுமே அவர் பதிவு பண்றது. அதுதான் அந்த நியூட்ரல் தன்மை தான் இன்னும் நெறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இன்ஃபாக்ட் அதனோட அந்த பாடல்களுடைய நீடிப்பு தன்மைக்கான காரணம் என்னன்ட்டு நான் அவர்கிட்டயே கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு ஒரு நீளமான இன்டர்வியூ YouTubeல இருக்கு. தயவுசெய்து பார்க்காதவங்கலாம் தயவுசெய்து பாருங்க. அதுல அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அழகான ஒரு வார்த்தைய பிரயோஜனப்படுத்தியிருப்பாரு. உயிரோட்டம். அது எப்படி வந்துச்சு? ஏன் வந்துச்சு? அது எனக்கு மட்டும் வருதா? மத்தவங்களுக்கு வரலையா? அப்படின்றதெல்லாம் பொறுத்து லெட்ஸ் நாட் கெட் இன்டு இட். பட் அந்த உயிரோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பாடல்குள்ள இருக்கு. அது உங்கள உருக்குது. அதுதான் உங்கள உலுக்குது. நம்ம வளர்ந்த காலத்திலிருந்து வளரக்கூடிய காலம் வரைக்கும் அவருடைய இசை கேட்டு தான் வளர்ந்திருக்கோம். அம் அது ஒண்ணு. இன்னொன்னா கிராமிய இசைய வந்துட்டு நார்மலைஸ் பண்ணாரு. பாப்புலரைஸ் பண்ணாரு. அ ஒரு கிராமத்த சார்ந்த ஒருத்தர் வந்துட்டு ஒரு கதாநாயகராக ஆகலாம்னு ஒரு கரகாட்டக்காரன் கூட நீங்க ஒரு ஹீரோவா பார்க்கலாம் அப்படின்னா, அவர் இசை வழியாகத்தானே உங்களுக்கு டக்குனு தோணும். ஒரு தார, தப்பட்டை இந்த மாரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து, அ உங்களுடைய ஒரு நார்மல் ஒரு பாடல்களுக்குள்ள இறங்கி, அது நீங்க ரசிக்கக்கூடிய பாடல்களாக மாறலாம். அது ஒரு நார்மலான ஒரு சினிமா ஜனரஞ்சகமான ஒரு பாட்ட ஆக்கலாம் அப்படிங்கிறது அவர் வழியாக தான் நம்ம கத்துக்கிட்டோம். ஏன்னா அதுவரைக்கும் ஏன் தார, தப்பட்டை வாசிச்சா பாட்டு இப்படித்தான் இருக்கணும்ன்ட்டு கிடையாது. இந்த சமூகம் மட்டும் தான் அத ரசிக்கணும்ன்ட்டு கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஞாபகப்படுத்தினதாக இருக்கட்டும். கிளாசிக்கல் மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அ அவர் எப்படி மாத்துனாரு? அத எப்படி பிரயோஜனப்படுத்திக்கிட்டாரு? அத எப்படி படத்துக்குள்ள அவர் சேர்த்துக்கிட்டாரு? அதுக்குள்ள அவர் விளையாடின விளையாட்டுகள் என்னென்ன? அப்படின்னு நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, அம் இந்த வர்க்கம் மட்டும் தான், இந்த இந்த மக்கள் மட்டும் தான் கிளாசிக்கல் மியூசிக் எங்களுது அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, அதுக்குன்னு ஒரு கிராமர் அது இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு முக்கியமான கலைஞனாக இருந்தாலும், ஒரு முக்கியமான படைப்பாக இருந்தாலும், அதனுடைய அடிப்படை வேலை என்னவா நான் பார்க்கிறேன் அப்படின்னா, ரூல்ஸ உடைக்கணும். இது இப்படித்தான், அது அப்படித்தான் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அப்படி ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. நீங்க இப்படிலாம் இருக்கணும்னு சொன்னா அப்படித்தான் வச்சிருக்கணும்னு கிடையாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தளபதியில அவர் வந்து ஒரு தேவாரம்ல இருந்து ஒரு வரிய பிரயோஜனப்படுத்துனதாக இருக்கட்டும். அ சிந்து பைரவில அவர் வந்து தியாகராஜ கீர்த்தனை எப்படி பிரயோஜனப்படுத்தியிருப்பாரு. அவர் ஒரு புது ராகத்த அதுக்குள்ள அமைச்சு, அந்த 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 ஸ்ட்ரக்சரை அவர் உடைக்கிறாருல்ல. அதுதான் ஒரு கலைஞனுடைய ஒரு வேலையாக பார்க்கிறேன். இந்த மாரி அடுக்கிக்கிட்டே போலாம். அவருடைய சமூக பயன்கள பொறுத்தவரைக்கும்.